எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு நம்ம வீட்டு கல்யாணம் சீரீஸ் எபிசோட் 3. ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்துட்டு நம்ம உறுதி பார்க்கும் ஃபங்க்ஷன் பார்த்துருந்தோம். செகண்ட் வந்துட்டு நம்ம ஷாப்பிங் விலாகாக தான் பார்த்துருந்தோம். ஸோ அதுவும் நம்ம வீட்டு கல்யாணம் சீரீஸில் தான் வந்துட்டு ஆட் ஆன் ஆகும். ஸோ நம்ம கல்யாணத்துக்குன்னு என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லா விஷயத்தையும் நம்ம ஒரு சீரீஸாக வந்து நம்ம போட போகிறோம். ஸோ போட்டுட்ருக்கோம். ஸோ அதில் தேர்ட் எபிசோட் இது என்னென்னா, நமக்கு வந்து இன்றைக்கி நைட் வந்து நிச்சயதார்த்தம். ஸோ நம்ம வீட்டு மாப்பிள்ளைக்கு இன்றைக்கி நிச்சயதார்த்தம். ஸோ வந்து நான் தங்கச்சியாக வந்து நேற்று நைட்டே மெஹந்தி வைக்க வேண்டியது. ஸோ நான் மெஹந்தினா அந்த ஆர்டிஃபிஷியல் மெஹந்தி, அந்த ஹோம்மேட் மெஹந்தி எதுவும் வைக்கல. ஸோ நம்ம அந்த மருதாணி அந்த இலையை அரைச்சி நாங்கள் வச்சு அதில் தான் வச்சோம். ஸோ நேற்று நைட்டு எனக்கு வந்து டைமே இல்லை. ஏன்னா யோகி தூங்க வச்சுட்டு நான் அவங்கள பார்க்கறதுக்கே கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் அதையும் பார்த்துட்டு இருக்கனால என்னால் என்னால் செல்ஃப் கேர் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண முடியல. என்ன தான் இருந்தாலும் அண்ணாவோட கல்யாணம்ல நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும்ல, அந்த மாதிரி எதுவுமே நான் பண்ணலை. சரி அட்லீஸ்ட் வந்து இப்போயாச்சும் வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் நான் ஹரிபரியாக வந்துட்டு வச்சுட்ருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து அவனுக்கு நலுங்கு வைப்பாங்க. நான் என்னென்னு இப்போ கிளியராக உங்களுக்கு இந்த கிளிப்லேயே வந்துட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ மாப்பிள்ளை சாருக்கு வந்து வீட்டில் நலுங்கு வச்சுட்டு பொண்ணுக்கும் வீட்டில் நலுங்கு வச்சுட்டு பொண்ணை அழைச்சிட்டு வந்துடுவாங்க நம்ம ஊருக்கு. ஸோ மாரியம்மன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஸோ மாப்பிள்ளை ஸ்ட்ரைட்டாக மண்டபத்துக்கு போயிடுவாங்க. பொண்ணை மறுபடியும் அங்கே நலுங்கு வச்சுட்டு அங்கேருந்து அழைச்சிட்டு போவாங்க. ஸோ இதுதான் இந்த ப்ராசஸ் எங்கள் கோவிலில் ஃபஸ்ட்டு நாங்கள் நடக்கிறத. ஏன்னா நாங்கள் கிளியராக என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அது முடிச்சக்கப்புறம் இங்கெல்லாம் வந்துட்டு அந்த நிச்சயதார்த்தம் ரெடி ஆகிறது, ஃபோட்டோஸ் அந்த செக்ஷன்ஸ் தான் எல்லாமே ஃபுல்லாக போயிட்டுருக்கோம். ஆல் ஓவர் அவங்க ஃபோட்டோஸ் மட்டும் தான் இங்கே எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி எதுவும் சம்திங் தட்டு மாற்றிக்கிறது, ட்ரெஸ் மாற்றிக்கிறது, ட்ரெஸ் சேஞ்சஸ் இதுதான் நடக்கும் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு. ஸோ பேலன்ஸ் வந்துட்டு நான் எதுலேயுமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டேன். உங்களுக்கு பார்க்கவே புரியும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இந்தோட வ்ளாக் வந்து மோர் தென் அதர் வ்ளாக்ஸோட இது என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஸ்டே டியூன். இந்த சீரீஸோட 2 எபிசோட் நீங்கள் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா வந்துட்டு நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோஸ் பார்க்குறீங்க, பட் யாரும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் சரிக்காக மோட்டிவேட் ஆகும். ஏன்னா நான் தான் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் சரிக்காக மென்ஷன் பண்ணுறேன். ஸோ மோட்டிவேட் அஸ் அண்ட் ஸ்டே டியூன். நல்லா கொட்டிக்கிறோம். வந்து அழைச்சிட்டு வந்து கோயில் உட்கார வச்சுருக்காங்க. நாங்கள் கோயிலுக்கு வந்திருக்கோம். பின்னாடி வந்து பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு போயிட்டு எங்கள் அண்ணி அவள் சுஜி தான் நான் கூப்பிட்றேன். ஸோ அவளை போய் நம்ம பார்ப்போம். அப்படியே அவசரமாக இப்போயே பொண்ணு பார்க்கறதுக்கு மாட்டிட்டான். ஓடுற மண்டபத்துக்கு யாரா நாங்கள் போனோம். பொண்ணு வந்தாச்சு. சார் அங்கே நின்றுட்டு இருக்காரு. வாங்க வாங்க. ஏய் மா, மம்மி பெரியமா அமுச்சுடுமா, நான் போக மாட்டேங்கிறான். டேய் கூட கட்சியில் நான் இப்படிதான் எடுக்கணும் மாட்டேங்க. நீ எப்பதான் திருப்புவேன்? ஓகே டான்ஸ். போது சாமி. ஹே லவ்லீஸ், வெல்கம் பேக் டு சாஹியா vlogs. இன்றைக்கி என்ன vlogனா வந்துட்டு, ஸோ பிரதரோட மேரேஜ் வந்துருச்சு. ஸோ முன்னாடிலாம் வந்து உறுதி பண்ணுறது, ஸோ ட்ரெஸ் ஷாப்பிங், அப்புறம் வந்துட்டு இன்றைக்கி தான் வந்துட்டு மெயினாக ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்றைக்கி வந்து நைட்டு வந்துட்டு ஏன்டி ஏன் சிரிச்சிட்டு இருக்கேன்? இன்றைக்கி நைட்டு வந்துட்டு நிச்சயம், அதாவது ஒரு 7 o'clock மேலே நிச்சயம். ஸோ அதுக்கப்புறம் நைட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட்ஸ் அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கோம். காலையில் 4:30 மணிக்கு முகூர்த்தம் வச்சுருக்காங்க. அப்போ காலையில் வந்துட்டு 4:30 மணிக்கு கோவில் போவோம். அங்கே மேரேஜ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்தது ரிசப்ஷன், அப்புறம் நாகவெள்ளி சம் அதெல்லாம் போகும். அவங்களோட அது ஸ்பிரிச்சுவல் தானே சொல்லுவாங்க. ஆமாம், அவங்க ஸ்பிரிச்சுவல்ஸ்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ நம்ம ஒன்றும் இல்லை, நமக்கு சும்மா அங்கங்கே நின்றுட்டு ஃபோட்டோக்கு இப்படி நிற்க வேண்டியது தான், வேறு வழி இல்லை. அம்மா சுடுதடி விட்டா நான் வெயிலுக்கே போய் நின்று. ஓகே கேப்பு இங்கேப்பா. ஆமாம், அங்கே நின்றுருக்கோம், அதான் கத்திட்டு இருக்கோம். வெயில் நடக்காத கார்னர் நட. அடே இந்த சைடு நடடா. சரி, இப்போ என்னென்னா வந்து பொண்ணு வீட்டில் இருந்து ஸோ எங்கள் கூட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நலுங்கு வச்சுட்டு மறுபடியும் இங்கேருந்து அழைச்சிட்டு நாங்கள் அங்கே போவோம்.
இதுதான். இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்கன்னா அவனுக்கு நலுங்கு வச்சுருப்பாங்க. இருக்கிறத பார்த்துருப்பீங்க. ஸ்ட்ரைட்டாக கோயிலுக்கு வராமல் நான் போய் சாப்பிட்டு வந்தேன். நான் ஒன்றும் சாப்பிடல, யோகிக்கு கொடுத்தேன். பட் அவன் சாப்பிட்றதுனால அது வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு நான் சாப்பிட்டேன். சரியா, ஓகே. நம்ம வந்துட்டு என்ன பேசுகிறேன் நான் புரியல, என் கை எதுக்குள்ளே வலிக்குது. நீ கொஞ்சம் கிட்ட வா. இல்லை அம்மா அம்மா காலு காலு அவ்வளோலாம் சுடலை. எனக்கு இங்கே வா, இங்கே நில்லு. ஃபஸ்ட்டு நீ எவ்வளோ நான் நிற்கிறேன் பார்க்கலாம். சத்தியமாக சுடலை. இப்போ நான் நிற்கிற இடத்துல நில்லு. இங்கே சுடுது. நான் நிற்கிற இடத்துல ஏய் அதான் பார்த்தேன். என்னது போயிட்டு பொண்ணுக்கு வந்துட்டு நலுங்கு வச்சுட்டு பேலன்ஸ் நம்ம வந்து பொண்ணை வந்து ஒரு நடையாக வந்து அழைச்சிட்டு போவோம். அழைச்சிட்டு போய் மண்டபத்தில் விட்டுட்டு மாப்பிள்ளை மண்டபத்தில் தான் இவ்வளோ நேரம் வெயில இருந்தால் இருக்கிற கலரும் போயிரு. சரிக்காவா, சன்ஸ்கிரீன் போட்டிருக்கல சந்தியா. அதெல்லாம் எனக்கு வேர்த்தே போயிடுச்சு. காலையில் போட்டேன் நான். நிறைய பிள்ளைலாம் பண்ணேன். எல்லாரும் சன்ஸ்கிரீன் போடுங்க ப்ளீஸ். ஸ்டே ஹைட்ரேட். பை கைஸ். ஸ்கின் கேர் பண்ணுங்கள் மெயினாக. பண்ணிவிட்டு சன்ஸ்கிரீன் போடுங்க ப்ளீஸ். அப்புறம் என்னமா நோ சொல்லுவாங்க, டிஃப்ரென்ஸ் காட்டாது. டிஃப்ரென்ஸ் காட்டாது. இருக்கிறது மறுபடியும் நாசமாகாமல் காட்டும். அதுக்காக தான். சரி, நம்ம வந்துட்டு போவோம். போக வந்து சந்தியா கிளிப் எடுத்து கொடுத்தானா பரவாயில்ல. இல்லைன்னா போகிற வழியில் சும்மா நடந்து போகிறா சரிக்கா, நடந்து வரா சரிக்கா, அப்படி போகிறா சரிக்கா, இப்படி போகிறா சரிக்கா, அட்ஜஸ்ட் பண்ணுறா ட்ரெஸ்ஸு. இப்போ நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் சரிக்கா. இப்படி முடி இப்படி தள்ளுறா, இப்படி லைட்டாக கண்ணுக்கிட்ட போயிடுச்சு அதை தள்ளுறா இப்படி. சரி, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இப்போ வரும். ஐ திங்க் வந்துட்டு தெரியல, யாரோ வந்திருக்காங்க. யாரோ பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குது. சரி, ஓகே. பேலன்ஸ் ஏன்னா நீ குறுக்குறுன்னு பார்க்குற, நீ ஏன் அட்டவங்க குறுக்குறுன்னு பார்க்குற? மனசாட்சி தொட்டு பாரு, உன்னால யாருமே குறுக்குறுனே பார்க்கலையா? எங்களுக்கு எங்கள் 2 பேர்த்துக்குமே ஒரு காமனாக ஒரு விஷயம் எல்லாருக்குமே மோஸ்ட்டாக நடக்கும். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக சில பேருக்கு நடக்கும். நம்ம போயிட்டுருப்போம், சும்மா தான் போவோம். நம்ம ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா கூட சரி, நம்ம ஒரு கன்றாவியாக ஒரு நைட் ட்ரெஸ் போட்டாலுமே வந்து அப்போ யார் நல்லா சட்டு மறைச்சிட்டாங்களே இங்கே இருக்காங்க. எல்லாம் நலுங்கு வைக்க போகிறாங்களா? ஜாலியாக இருக்காங்க. இவனை என்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே வந்து ஜாலியாக இருந்துக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருப்பா. சரிப்பா, வழி விடுங்க. சாப்பிட்ட முடிச்சுட்டு பேலன்ஸ் வந்து வீட்டில் போய் ரெடி ஆகிட்டு சித்தியா சாப்பிட்றோம். சரி, லைட்டாக ஊற்றி சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் ரெடி ஆகிட்டு மறுபடியும் வந்துட்டு பேக் டு தயிர் வேணுமா? தயிர் ஊற்றி சாப்பிட்றியா? தயிர் வேண்டாமா? தெரிஞ்சு வச்சுருக்கியா? சொல்ல வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போய் ரெடி ஆகிட்டு வந்துட்டு மறுபடியும் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நம்ம அதுக்கு உட்காருவோம். ஏதாவது நம்மளை வந்து கூப்பிட்டு ஏதோ பண்ணாங்கன்னா பரபரப்பு பண்ணும்போது ஆசையாக இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு. கடைசியாக வந்து சங்கீத் கல்யாணத்தில் பண்ணது, ராட்சா கல்யாணத்துக்கும் பண்ணல. அதனால் போயிட்டு நம்ம ரெடி ஆகிட்டு வருவோம். அதுக்குள்ளே வந்துட்டு
ஃபாஸ்ட்டாக போயிட்டு கலர் பண்ணணும். சாரீ பொண்ணோட சாரியும் அவங்ககிட்ட போய் கொடுக்கணும். இந்த வேலைலாம் இருக்குது. அது மாதிரி பண்ணுவோம். நம்ம வந்து பக்கவாக ரெடி பண்ணலாம், ரெடி ஆகலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ப்போம். இல்லையா நீங்கள் ஏதாவது உங்கள் கான்ஸ்டியூஷன் ஏதாவது உங்களோட வேர்ட்ஸ் சத்தமாக பேசணும். ஏதாவது பண்ணுறேங்கிற சாம்பார் நல்லா இருக்குங்களா? சாம்பார் ஏதாவது டுவர்ட்ஸ் வேர்ட்ஸ் ஏதாவது சொல்கிறீங்களா? சரி நம்ம போய் எனக்கு கொஞ்சம் காண்டு தான் ஆகுது. அடங்கிட்டு இருக்கல காண்டாவே இருக்கு. காலில் இருந்து யோகி பார்த்துட்டு கஷ்டமாக இருப்பாங்க. எனக்கு அது இல்லை, காலில் இருந்து எனக்கு அந்த காண்டா. எனக்கு இந்த வெயில் எனக்கு இன்னும் ஒரு காண்டாகுது. வேறு ஃபோக்கஸே ஆகலை. அப்படி காண்டா இருக்குங்களா? நான் யோகிக்கு பார்த்து சொல்கிறோமா காண்டா இருக்கு. கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெடி ஆனதுக்கப்புறமேட்டுக்கு உன் தலையிலே கட்டிடுவேன். அதை கவலைப்படாத. கொஞ்சம் ரெடி பண்ணதுக்கப்புறம் நீ என்ன சுடிதார் தானே போடுறேன்? நான் மேரேஜ்லேயே ஆடுவேன். இதுக்கப்புறம் சரி ஆத்துறாது. சரி வா, இன்னைக்கு வந்துட்டு நிர்மல்கிட்டையும் சஞ்சய்கிட்டையும் தான் வந்துட்டு யோகியை பார்த்து சொல்லிட்டு நான் ஃப்ரீ டுடே. ஸோ ஜாலியாக வந்துட்டு என்ஜாய் பண்ண போகிறேன். நான் மருதாணி வச்சுனா நான் உடனே எடுத்துட்டு எவ்வளோதான் பார்ப்போம். நாளைக்காச்சும் கொஞ்சமாக செவத்துச்சுன்னா சாரி நல்லாயிருக்கும். ஓகேவா? நீ உன்னோட டைலாக் சொல்லுது. நீ எடுத்துட்டு உன்னோட டைலாக் ஒன்று சொல்லுவீங்க. என்ன யோசிச்சு பாரு. சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. டவுன் 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 ஓடி அதே விட்டு காப்பி. டவுன் டவுன் எங்கே சொல்லுவாங்க? ஸ்கூலில் சொல்லி கொடுப்பாங்க. நான் படித்த ஸ்கூலில் எனக்கு சொல்லி கொடுக்கல. நான் வந்துட்டு பேலன்ஸ் வந்து ஏதாவது நாளைச்சுலாம் பண்ணுறேன். மேடம் இப்போ தான் நைட்டு வந்து சாப்பிட்றாங்க. என்ன சொல்லி சொல்லு. இப்போ தான் மேடம் நைட்டு சாப்பிட்றாங்க. இப்போ தான் மேடம் நைட்டு சாப்பிட்றாங்க. டைம் என்ன? மணி 10. மணி என்னாச்சுன்னு பார்க்க முன்னாடி தானே 10. பத்து மணி தான். நீ சீக்கிரமாக தான் சாப்பிடணும். அதனால எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் சாப்பிட்றேன். அவ்வளோதான் வேறு. ஆனால் உடம்பு இப்போவே எனக்கு வலிக்குது. நான் காலையில் இருக்குது, மறுபடியும் இன்னொரு வேணுக்கு, மறுபடியும் ஒரு மதியானம் இருக்குது. மொத்தம் 3 ஃபங்க்ஷன் நாளைக்கு 3 தொடர்ந்து. நாளைக்கு 7 to 10 ரிசப்ஷன் அவ்வளோதான் முடிஞ்சு. அதுக்கப்புறம் 12:30 to 1:30 நாகவெளி. அதுதான் மெயின். நாளைக்கு காலி காட்டினதுக்கப்புறம் ரிசப்ஷனும் சும்மா நடுவில் வைக்கிறாங்க. ஸோ வந்து இது முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து ரெடி ஆக போகிறோம். அப்படி பண்ண போவோம். இது என்ன பட் ஆனால் வந்துட்டு இதுதான் என்னோட ட்ரெஸ். நான் வந்து அப்புறமா காட்டுறேன். சண்டையோடதும் அப்புறமா காட்டுவோம். ஓகே, நான் வந்துட்டு என்ன பண்ணுறது, எது சொல்கிறது போய் போகிறாங்க. இது பார்த்துட்டு போனது பார்த்தியா? ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட் நான் போய் சாப்பிட்றேன். எனக்கு பசிக்குது. போய் வீட்டில் போயிட்டு கௌதம் வேறு ஃபோட்டோ கூட இருக்கு. ஸோ நான் இருக்க முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியலே. அதனால் யோகி ஃபஸ்ட்டு போய் தூங்க வச்சுட்டு போனால் ரெஸ்ட் எடுத்து 2 o'clock வரணும். நான் வந்து சுச்சி கூட்டிட்டு, அதாவது அஞ்சலி கூட்டிட்டு போய் பார்லர் விடணும். இல்லைன்னா யாரையா கூப்பிட்டு பார்ப்போம். அவ்வளோதான், வேறு வேலை இல்லை. உங்களுக்கு எதுவும் வேலை இருக்கா? நீங்கள் போய் ஜாலியாக தூங்குவீங்கப்பா. ஜாலியாக இருந்தது நீ சரியா? நீ வாய் பேசாத. உக்காந்தன்லாம் இல்லை, அவனை வச்சு மேய்க்கிறதுக்கு நிற்கிறதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீ வாய் பேசாத. பின்ன என் ட்ரெஸ்ஸை இப்படி தூக்கிட்டு தான் இருந்தான். அவன் எங்கே கம்முன்னு இருந்தான்? ஓன்ட்டு மட்டும் நான் அப்படி பண்ணுவான்ல. அவன் எல்லாத்துக்கிட்டையும் நான் பண்ணுவான். ஒரு 7:30 மணிலேருந்து இப்போ வரைக்கும் இப்போ இல்லை, ஒரு 9 மணி வரைக்கும் சண்டையாக பார்த்துக்கிட்டான். அதுக்கு இந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்து பார்த்து ஜாலி. இது வரைக்கும் நான் ஃபுல்லாக பார்த்துப்பேன். எல்லா இடத்துலையும் வீட்டு ஃபங்க்ஷன்லேருந்து எல்லாத்துக்கும். இந்த ஒரு டைம் பார்க்க மாட்டேன். அவங்க அப்பா அவ்வளோதான். என்ன இப்படி இருந்தால் எப்படி இப்போதான் சீன பெருமா சொன்னாங்க, ஜாலியாக நீ பாட்டுக்கு உன் பையனை விட்டு நீ பாட்டுக்கு ஜாலியாக இருக்கிறாங்க. அடுத்த நிமிஷம் அழுதுங்க, சண்டை போட்டிங்க, எல்லாம் பண்ணிட்டு சொல்லிட்டு போனாங்க. ஆமாம் பெரியமா, சண்டையாக இருக்குன்னா கொஞ்சம் பெரிய பையன் ஆட்டெல்லாம் விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னேன். அடுத்த நிமிஷம் எனக்கு அழைச்சிட்டேன். வேலைன்னு ஒன்றும் இல்லை, தூங்கிட்டு போய் படுக்க வச்சு அவ்வளோதான். அதுதான் வேலைங்கிறான். அதுவும் படுத்துட்டு தான் இல்லை, ரெஸ்ட்டில் நடக்கலாம் இல்லை. வீட்டுக்கு போயிட்டு ஒரு 3 hours ரெடி ஆகிட்டு, நான் ரெடி ஆகிட்டு லேட்டாக ஒரு 7 o'clock ஃபங்க்ஷனுக்கு 7:30க்கு வந்தேன். அவ்வளோ இப்போ சாப்பிட்றேன். பேலன்ஸ் வீட்டுக்கு போய் தூங்க போகிறேன். மார்னிங் மட்டும் 4 o'clock கிளம்பணும். அது எப்போ எந்திரிக்க போகிறேன்னு தெரியல. இவளுக்கும் சாரீ ட்ராப் பண்ணி விடுவோம், நானும் கட்டணும், யோகி
அக்கா ஃபோன் வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தீங்க, நீங்கள் தான் எடுத்துருக்கணும். என்ன கேட்டால் உட்காந்துருந்தீங்கன்னு சொல்ல சாரி நின்றுட்டு இருந்தீங்க. யாராவது அங்கேருந்து எடுத்துருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். எப்படி உன் பையனையும் வச்சுக்கிட்டு உனக்கு வீடியோவும் எடுத்து கொடுத்தேன்னு எனக்கு புரியல. புரியல இல்லையா? உனக்கு நான் சொல்றது எப்பயுமே புரியல. நான் வெளியே வந்தால் பார்த்துக்க சொல்ல மாட்டேன். ஒரு டைம் பார்த்துறீங்க, அதுக்கே முக்கால் அழுகுறீங்க. அப்போ நான் தான் எப்படியுமே பார்த்துக்கிறேன். அப்படி எவ்வளோ கஷ்டம். அது உன் பையன், நீ தான் பெத்த. அது என்னக்கு உனக்கு என்ன கஷ்டம்? பார்த்துக்க. அப்போ நானே ஓடி நாளைக்கெல்லாம் நான் வாய்ப்பு இல்லை. ஏன்னா கோவிலில் மட்டும் தெரிஞ்ச பார்த்துக்கலாம். கோவிலில் வேணா பார்த்துக்கிறேன். இங்கே வந்து நீ தான் பார்த்து கோவிலில் நான் பார்த்துக்கிறேன். இங்கே வந்து நீ பார்த்துக்க. இங்கே வந்து அது நீ கொடுப்ப, நீ என்கிட்ட மட்டும் கொடுக்காத. போடு அண்டா பன் பூதம், குட்டி பூதம். ஸோ இதுதான் என்னோட காஸ்டியூம். ஸோ வந்துட்டு ஆஃப் சாரி போடணும்னு சொல்லி சரி நம்ம ஒரு ட்ரெடிஷ்னலான ஃபங்க்ஷன் இப்போ இருக்க போது. ஸோ நான் வந்து ட்ரெடிஷ்னலாக வந்து ஆஃப் சாரி போட்டுட்டேன். 7:30க்கு ஆரம்பித்து ஒரு 9:30 9 o'clock அப்போவே ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், இதோட முடிச்சுட்டு நாளைக்கு மார்னிங் வந்துட்டு சாரி வேறு கட்டணும், கட்டி விடணும். என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. 2 o'clock எந்திரிக்கணும். நான் இப்போ வந்து கொஞ்சம் ஹெவியாக ஒர்க் ஹெவியாக வந்துட்டு மேக்கப் போட்டிருக்கேன். ஸோ ப்ரைமர்லாம் போட்டு கன்சில் பண்ணி கரெக்டர் கொடுத்து கன்சில் பண்ணி, ஸோ அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் போட்டு ஹைலைட் பண்ணி, அப்புறம் இதெல்லாம் ப்ளஷ் இதெல்லாம் போட்டு ஐப்ரோஸ்லாம் பண்ணி இன்றைக்கி தான் வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி மேக்கப்லாம் போட்டிருக்கேன். எனக்கு கொஞ்சமாக போட்ட மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, ஏன்னா ஃபோட்டோஸ்க்குலாம் நல்லா இருந்திருக்கும். ஸோ எனவே இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ என்னன்னா என்ன சொல்லணும்னா மறந்து போச்சு. இந்த வீடியோ வந்து ஷார்ட்டாக இருந்துச்சுன்னா நான் வந்துட்டு முகூர்த்தம் அண்டு இதோட கம்பைன் பண்ணி தான் போடுவேன். சரியா? ஓகே. ஸோ நான் வந்துட்டு வீடியோஸ் கண்டினியூஸாக போடாமல் இருந்திருக்கலாம். என்னன்னு தெரியல, எப்போ போஸ்ட் பண்ணுவேன்னு தெரியல. ஸோ இந்த மந்த் வந்து எனக்கு பர்த்டேவும் வருது. ஸோ அதையும் பார்த்துட்டு அதையும் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. எப்படி இருந்தாலும் வெளியே போகிறோம், ஒரு அவுட்டிங் பிளான் இருக்குது, ட்ரிப் இருக்குது. ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் போக போகிறோம். பிகாஸ் இந்த மேரேஜ் இருந்துச்சு. இந்த மேரேஜ்க்கோசரம் வந்துட்டு ஸோ ஜான் வந்து சம் ஃபங்க்ஷன் இருந்துச்சு. அப்புறம் நம்ம வந்து நவம்பரில் தான் லாஸ்ட்டாக நிர்மல் பர்த்டேக்கோசரம் டிலே ஆகி போயிருப்போம். இப்போ பொங்கலா தீபாவளிலாம் முடிச்சு கோவில் நோம்பிலாம் முடிச்சு லேட்டாக போயிருப்போம் ஒர்க்கெல்லாம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா வந்துட்டு போய் சேனலில் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம அழைப்பையும் போயிருப்போம், அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து நாளைக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. என் பையனை வச்சுட்டு கஷ்டம் தான் அவனுக்கு. நான் திருப்பி தான் தூங்கி தான் இருப்பான். மேனேஜ் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மேக்கப் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் செக்ஷன் சொல்லுங்கள். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ. ஸோ வீடியோஸ் வந்து எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணாலும் எனக்கு வந்துட்டு கமெண்ட்ஸ் மிரர் கொஞ்சம் தொடர்ச்சி அந்த தனித்தனியாக இருக்குது, அதனால் ஒரு மாதிரி இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு பிரதருக்கு வந்து மேரேஜ் ஆக போகுது. ஸோ அவனும் அந்த பொதக்குழியில் உழுவ போகிறான். நாளைக்கு தான் அவனுக்கு லாஸ்ட் டே ஆஃப் சிங்கிள். ஸோ நாளைக்கு மாட்டிப்பான். நாளையிலேருந்து அவன் வந்துட்டு மேரேஜ். ஸோ நைஸ் சோல் எனக்கு தெரிஞ்சு சுஜி ஆகி அவ்வளோ பாண்ட் இன்னும் எங்களுக்கு கிரியேட் ஆகலை. ஸோ வி ட்ரை டு மிங்கிள் டுகெதர். ஸோ ஓகே, நான் வந்துட்டு எதுக்கு இந்த பீட்டுறதுலாம் எனக்கும் தெரியல. ஸோ நான் எங்கேயும் அங்கே போயிட்டு எந்த கிளிப்ஸுமே எடுக்க முடியல. பிகாஸ் நான் வந்து ஸ்டேஜ்லேயே வந்துட்டு அவங்க கூட இருந்துட்டு இருந்தேன். யோகி என்னால் பார்த்துக்க முடியும். நாளைக்கும் வந்துட்டு நான் எப்படி கேரி அவுட் பண்ண போகிறேன்னு தெரில. நாளைக்கு நம்ம நாத்தனாரோட ரோல் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோன்னா நம்ம நாளைக்கு வந்துட்டு நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். இப்போதைக்கு நான் வந்துட்டு போய் இப்போ தூங்குறேன். என் பையன் வந்துட்டு அங்கே விளாண்டுருக்கான். அவன் விளாண்டுட்ருக்கான். இப்போ டைம் 11 ஆகுது. ஸோ நான் போயிட்டு இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு மேக்கப் எல்லாம் கிளென்ஸ் பண்ணிவிட்டு போய் படுத்து தூங்கினேன்னா மார்னிங் வந்துட்டு எந்திரிப்போம். மார்னிங்கில் நைட் எந்திரிப்போம். பாய், see you. முகூர்த்தத்தில் பார்ப்போம். இந்த அவுட்ஃபிட் எங்கே வாங்கன்னு உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். ஸோ இவலின் மாபியா இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து இந்த ட்ரெடிஷ்னலான ஆஃப் சாரீஸ் நிறைய அவங்கக்கிட்ட இருக்கும். ஸோ அவங்ககிட்ட இருந்தால் இது பிக் பண்ண எனக்கு ரொம்ப நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு இதில் செலக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு வைட் ரேஞ்ச் ஆஃப் வெரைட்டிஸ் அவங்க நிறைய வச்சுருக்காங்க. ஸோ என்ன கலர், என்ன காம்பினேஷன், எந்த மாதிரி பிரிண்ட்ஸ், எந்த மாதிரி பேட்டர்ன், இதெல்லாம் வந்து சூஸ் பண்ணுறதுக்கே எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலி சூஸ் திஸ் ஒன். ஸோ நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. பார்த்தவங்களாம் க்யூட்டாக இருக்குது, நல்லா இருக்கு, பொண்ணு மாதிரி இருக்கு அப்படின்னாங்க. ஓகே, நம்ம லைஃப்பில் தான் வந்து பொண்ணு மாதிரி எங்கேயும் நடக்கலை. ஸோ இதுலேயாச்சும் நடந்திருக்கேன். ஹாப்பி. நாளைக்காச்சும் எப்படியோ நீட்டாக இதே மாதிரி க்யூட்டாக பாபி டால் மாதிரி போயிட்டு வரலாம். சாரி எதை வச்சுக்காங்க, நானே மனசு தெரிவிக்கிறேன். ஓகே சரிக்கா, இட்ஸ் ஓகே. பாய். எனிவே குட் நைட், ஸ்ட்ரெயிட் ட்ரைம்ஸ். பாய், see you. ஓகே, பாய்.
பாய் பாய் பாய்.